அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் படிக்க போகிற புத்தகம் சுஜாதா அவர்களின் 1000 வருடங்கள் உயிருடன் இருப்பது எப்படி. இந்த கதையை சுஜாதா அவர்கள் 1969 எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் தெரிஞ்சுக்க எல்லாரும் மறக்காமல் நூல்வாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலதியை பார்க்க போன போது டாக்டர் ராகவானந்தம் மட்டும்தான் வீட்டில் இருந்தார். மாலதி எங்க டாக்டர் என்றேன். டாக்டர் ஏன் தலைகீழா நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். டாக்டர் நிமிர்ந்தார். யோகாசனத்தில் விஷயம் இருக்கிறது பையா, உட்காரேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றார். மாலதி இல்லையா? வந்து விடுவாள், உட்கார். டாக்டர் நான் போய்விட்டு 1/2 மணி நேரத்தில் வரேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது. என்ன வேலை? பார்பர் ஷாப் போக வேண்டும், உட்கார் என்றார் டாக்டர். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா பையா, நான் தஞ்சாவூர் போயிட்டு திரும்பி வந்ததும் முந்தா நாள் மயிலாப்பூரில் ஒரு மீட்டிங்கில் பேசினேன். பொதுவாக விஞ்ஞான ஆராய்ச்சி பற்றி தமிழில் தான் பேசினேன். பேச்சில் நாம் ஒன்றும் புதுசாக ஆராய்ச்சி பண்ண சப்ஜெக்ட் தேட வேண்டாம். நாம் பழைய தமிழ் பாடல்களில் எவ்வளவோ இருக்கிறது. உதாரணமாக 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த செந்தில்நாத புலவர் ஆயிரக்கணக்கில் பாட்டெழுதியிருக்கிறார். விதவிதமான வைத்திய முறைகள், மூலிகைகளை பற்றி அதை ரிசர்ச் பண்ணலாம். அந்த முறைகளை எல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். பேச்சு முடிந்ததும் என்னாச்சு தெரியுமா? சோடா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஹாலை விட்டு வெளியே வந்தேன். சாயங்காலம் இருட்டு. வாசலில் ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். வணக்கம்னாரு. செந்தில்நாத புலவர் எழுதிய பாடல்களை பற்றி சொன்னீர்களே, அந்த பாடல்களை எங்கே பார்த்தீர்கள் என்று கேட்டார். ஏன் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணுமா என்று கேட்டேன். தேவையில்லை, நான் தான் செந்தில்நாத புலவர் என்றார். எனக்கு, அதாவது டாக்டர் இதனிடம் கதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு இந்த இடத்தில் உதைத்தது. டாக்டர் கம்மகேன், என் ஞாபக சக்தி பழுதில்லை என்றால் சுமார் 16 வருடங்களுக்கு முன்னால் செந்தில்நாத புலவர் என்பவர் 17ஆம் நூற்றாண்டு ஆசாமி என்று சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம், 17ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? இன்னும் உயிரோடு இருக்கிறார். இப்போ இருக்கிறாரா? இப்போ இருக்கிறார். இந்த வீட்டு மாடியில் உட்கார்ந்திருக்கிறார். டாக்டர், அந்த கூட்டம் எங்கே நடந்தது என்று சொன்னீர்கள்? கீழ்ப்பாக்கத்திலா? மயிலாப்பூரில். நான் சிரித்தேன். பையா, நீ நம்பலையா? இதை நம்ப சொல்கிறீங்களா டாக்டர்? மாடியில் இருக்கிறாரா செந்தில்நாத புலவர்? டிட்டோ. 17ஆம் நூற்றாண்டு டிட்டோ. டாக்டர் மன்னிக்கவும், ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்களா? புரியலையே பையா, சந்தேகப்படுவாய், நம்ப மாட்டாய். நானும் முதல்ல நம்பலை. இது ஏதோ பிரச்சனை என்று தான் நினைத்தேன். ஆனால் அந்த ஆசாமியோட கொஞ்சம் பேசினப்புறம் எனக்கு அவர் சொல்கிறது பொய்யில்லை என்று தெரிந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசு வச்சிருக்காரு. கட்டபொம்மனுக்கு கத்தி தீட்டினார்னு சொன்னாரா? நீங்கள் நம்பிட்டீங்களா? பையா, நான் அந்த ஆளை லேஸில் நம்பலை. வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு நாள் பூராவும் அவரை சயின்டிஃபிக்காக செக் பண்ணிட்டு தான் நம்பினேன். அந்த ஆள் ஒரு பெரிய வண்டர், ஒரு ஆச்சரியம். டாக்டர், அந்த ஆள் 17ஆம் நூற்றாண்டு என்றால் அவருக்கு சுமார் 300 வயசு ஆகியிருக்கும் தெரியுமா? அவருக்கு சரியா 302 வயசு ஆகிறது. 1667 பிறந்தவர். 1667 பிறந்தவர் மாடியில் உட்கார்ந்திருக்கிறார். என்ன காயக்கல்பம் சாப்பிட்டாரா? பையா, அவர் சாப்பிட்டது காயக்கல்பம் இல்லை, அது தேவலோகத்தின் கற்பனை. அவர் மருந்துக்கு சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பையா. முதுமைங்கிறது எதனால் வருகிறது தெரியுமா? எல்லாவற்றுக்கும் இருதய துடிப்பு தான் காரணம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் மொத்தம் இவ்வளவு இருதய துடிப்பு கணக்கு. இருதயம் ஒரு மிஷின். அதன் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப இத்தனை தடவை அடித்ததும் மிஷின் கடிகாரம் போல நின்று போய்விடும். வாழ்நாள் என்கிறது இவ்வளவு வருஷம் என்று கணக்கில்லை, இவ்வளவு இருதய துடிப்பு என்றுதான் கணக்கு. மேலும் உட்கார்ந்திருக்கிற மகான் செந்தில்நாத புலவர், அவருடைய இருதயம் நிமிஷத்துக்கு 100 தடவை அடிக்கிறதில்ல, 2 தடவை தான். டாக்டர், இது எப்படி சாத்தியம்? சாத்தியமில்லைன்னு தான் நினைத்தேன் பையா. அவர் இருதய துடிப்பை நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? சரியா நிமிஷத்துக்கு 2 தடவை அடிக்கிறது. டக். ஒரு 30 செகண்ட் கழித்து டக். மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கழித்து டக். இந்த ரேட்டுக்கு ஏற்ப அவருடைய மெட்டபாலிசம் மாறிவிட்டது. நீ பார்த்தால்தான் நம்புவ. ஆச்சரியமான சாதனை பையா. அந்த ரகசியத்தை
இந்த ரகசியத்தை ஒருத்தரிடம் சொல்லாதே, வா அவரை பார்க்க போலாம். மாலதி வந்தாள். செந்தில்நாத புலவரை மருந்து தேவையில்லாமலேயே சென்ற மாதம் பார்த்ததை விட இன்று இளமையாக இருந்தாள். அப்பா, அந்த பச்சி போயிட்டாரா என்றாள் மாடியை பார்த்து கொண்டு. நான் அவர் போறதுக்கு இன்னும் 1575 வருஷம் ஆகும் என்கிறார் டாக்டர். சரிதானா டாக்டர் என்றேன். அவள் என்னை பார்த்து, சரியான நட்டை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நீயும் அந்த கோஷ்டியில் சேர்றியா? சென்ற 24 மணி நேரத்தில் அவர் வாங்கி வர சொன்ன பொருள் என்ன தெரியுமா? லிஸ்டை படிக்க ஆரம்பித்தாள். ஆவாரங்குச்சி 108, இளநீர் 2, நாம்காட்டி 2, திரிபலை, கடுகாய், லவங்கம், ரவீந்திர சூர்ணம், தும்பிட்டிக்காய். அந்த ஆள் பைத்தியமில்லை, பைத்தியக்காரர்களின் மகா நாடு. டாக்டர் சிரித்தார். மாலதி, உனக்கு தெரியாது, உனக்கு விவரமாக சொன்னாலும் தெரியாது. அந்த ஆள் ஒரு நட். நீ என்ன சொல்கிறாய் என்றாள் மாலதி. நான் இன்னும் பார்க்கலை அவரை என்றேன். யாராவது 300 வருஷமா உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நம்பி மாடியில் உட்கார வைத்து சாப்பாடு போடுறதா? பையா, பெண்களுக்கு, அதுவும் மாலதி போன்றவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி வேஸ்ட். வா, அவர் திரிபலகைக்காக காத்திருக்கிறார், போய் பார்க்கலாம் என்றார். மாலதி, நீயும் வாயேன் என்றேன். நான் நேற்றுக்கே பார்த்தது போதும், ராத்திரி எல்லாம் கெட்ட கனா. எனக்கு இதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது. நெயில் பாலிஷ் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றாள். டாக்டர் மாடிக்கு செல்ல நான் தயங்கிக் கொண்டே உடன் சென்றேன். தயங்கி நுழைந்தேன். வருக. மேஜைக்கு அடியிலிருந்து குரல் கேட்டது. கூர்ந்து பார்த்ததில் மேஜை அருகில் அந்த பக்கம் கீழே சப்பனம் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒருவர். டாக்டர் சொன்னா 60-65 வயதுதான் மதிப்பிடலாம். டாக்டரிடம் சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு லீவு எடுத்துக்கொண்ட ரிஷி மாதிரி உட்கார்ந்திருந்தார். மானாவரியாக தாடி, மீசை. எதிரே சம்பந்தமில்லாத வஸ்துக்கள் சிதறி கிடந்தன. புலவரே, இவர் என் நண்பர் என்றார் டாக்டர். புலவர் என்னை பார்த்தார், ஏற இறங்க பார்த்தார். நான் உடனே சுத்த தமிழில் வணக்கம் ஐயா என்றேன். புலவர் சிரித்தார். ஷூ பாலிஷ் போடும் பரிச் சிரிக்கிறது போல. உம்மை பார்த்திருக்கிறேன் என்றார். எம்மையா என்றேன். ஆம், உண்மைதான் என்றார். எம்ம என்று கேட்டேன். நினைவில்லை, நான் உன்னை பார்த்ததில்லை என்றேன். சிரித்தேன். சிரிக்காதீர் என்றார். சிரிக்கவில்லை என்றேன். திரிபலகை வந்ததா என்றார். டாக்டர் பொட்டலத்தை பிரித்து தந்தார். புலவரை, இது போதுமா? போதும். புலவர், நீவீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டேன். உன் நண்பருக்கு தெரியாதா என்றார் டாக்டரிடம். அந்த மருந்தை தயார் செய்ய போகிறார் என்றார் டாக்டர். மேலும் இருவரும் நம்ப மறுக்கிறார்கள். உங்களுக்கு 300 வயது என்றார் என்று சொன்னாள். இயல்பே. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இப்படித்தான். ஒருவரும் என்னை நம்பவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் என் வாழ்க்கையை நீட்டிக்கொண்டவன் என்றதும் சிறையில் அடைத்து விட்டார்கள். என் சித்தம் சரியில்லை என்று என்னை கேலி செய்தார்கள். அதை தவிர அதற்கப்புறம் நான் மனித இனத்தை நம்புவதையே விட்டுவிட்டேன். அதை பற்றி இந்த நூற்றாண்டில் பேசவில்லை. அதனால்தான் இவரும் நம்ப மறுக்கிறார். புலவர் தொடர்ந்தார். ஒரே ஒரு தடவை சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வெள்ளைக்காரன் நான் சொல்வதில் உண்மை இருக்கு என்று நம்பினான். அவருக்கு மருந்து செய்து தந்தேன். அதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டது. சிறு தவறு. ஆம், அதை வெள்ளைக்காரர் சாப்பிட்டதில் மருந்து வலிது. அவர் புதிதாக பிறந்த நாய் போல கூவத் தொடங்கிவிட்டார். அதோ என்றேன். அதற்காக என்னை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து மறுபடியும் அதோ என்றேன். அச்சமுற வேண்டாம். அந்த தவறு நான் வேண்டுமென்று செய்கிறது கிடையாது. அப்படி ஒன்று இப்பொழுது நிகழாது என்று அந்த ஆவாரங்குச்சிகளை ஒடித்து பொதுவாக அந்த பாதரசத்தில் கொட்டி கலக்கினார் புலவர். இதோ இன்னும் சில நாளிகையில் மருந்து தயாரித்து விடுவோம் என்று சிரித்தார். மறுபடியும் புலவர் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ பாடினார். டாக்டர் என்னை பார்த்து கண் சிமிட்டி நேரிசை வெண்பா என்றார். அப்புறம் புலவர் தன் ரசாயனத்தில் ஆழ்ந்தார்.
டாக்டர் அருகில் இருந்த மிஷினிலிருந்து நீண்ட வாள் போல பேப்பரை உருவினார். புலவருடைய கார்டியோகிராஃபி அந்த காகிதத்தில் சினிமா ஸ்டெண்ட் போல கீறல்கள் இருந்தன. டாக்டர் புரியும்படி எலக்ட்ரான்கள் இணைத்ததையும் பற்றி சொன்னார். பையா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் என்றார். அப்படியா டாக்டர்? அவர் தயாரிக்க போகிறது ஒரே ஒரு அவுன்ஸ் மருந்து. அதை நாம் சாப்பிட போகிறோம். நானுமா என்று கேட்டேன். அதிர்ந்தேன். எனக்கு 60 வருடங்களுக்கு முந்தின அந்த வெள்ளையர் நினைவுக்கு வந்தது. டாக்டர், எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் விஞ்ஞானி. தொடர்ந்து நீங்கள் உயிர் வாழ்ந்தா உலகத்துக்கு தான் பயன் இருக்கிறது. பையா, நான் எதற்கு சொல்கிறேன் கேள். நான் ஏற்கனவே வயதானவன். நான் சாப்பிட்டு விட்டு 1000 வருஷம் இருக்கப் போகிறேன் என்று சொன்னால் அந்த புலவருக்கு நேர்ந்தது தான் எனக்கும் நிகழும். கிழவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், உலர்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீ சாப்பிட்டால் என்ன ஆகும்? நீ இளைஞன். உனக்கென்ன 27 வயதிற்கும் இன்னும் 50 வருடம் கழித்து 28 ஆகும் உனக்கு. ஜனங்க ஆச்சரியப்படுவார்கள். எப்படி இத்தனை வருஷமா அப்படியே இருக்கிறாய் என்று அவர்கள் உன்னை பார்த்து கேட்பார்கள். பேப்பரில் போடுவார்கள். அப்பொழுது சொல், இந்த மர மண்டைகளுக்கு லாஞ்சிவிட்டிக்கு ஒரு மருந்து நம் தமிழ் வைத்தியத்தில் 300 வருஷமாக இருக்கிறது. அதை தெரிஞ்சிக்க முடியாத மடையர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் போய் டாக்டர் ராகவானந்தத்தை பாருங்கள் என்று. நீயும் சாப்பிடலாம். அதுதான் நீயும் சாப்பிடணும். அதுதான் பொருந்தும் பையா. டாக்டர், எனக்கு அவசரமாக பார்பர் ஷாப் போக வேண்டும். பையா, இந்த மருந்தை சாப்பிட்ட பிற்பாடு 50 நாளைக்கு ஒரு தடவை சவரம் செய்தால் போதும். யோசித்துப்பார். இதோ என்றார் புலவர். ஏதோ என்றேன். கண்ணாடி டம்ளரில் ஒரு பழுப்பு திரவம் இருந்தது. அந்த திரவம் கொஞ்சம் கோபமாய் புகைத்து கொண்டிருந்தது. மற்றொரு டம்ளரில் எடுத்து அதை பேர்பாதியாக பிரித்தார். புலவர் டாக்டர் கையில் கொடுத்தார். என்னிடம் ஒன்று கொடுத்தார். பருகுங்கள் என்றார். பையா, நாம் சரித்திரம் ஏற்படுத்த போகிற தருணம் வந்துவிட்டது. பையா, மனிதன் கண்டுபிடித்த மருந்துகளில் கொண்டு முடியுது. அருந்து, பருகு, நுகர். டாக்டர், தமிழில் விளையாடுகிறீர்களே என்று சொல்லிவிட்டு மெதுவாக அந்த மருந்தை மூக்கில் கொண்டு சென்றேன். கிருஷ்ணாயில் வாசனை அடித்தது. உடனே திரிப்பலக வாசனை அடித்தது. உடனே மாம்பழம் வாசனை அடித்தது. புலவர் ஒரு முறுவல் செய்தார். நீ எந்த மனத்தை நினைத்தாலும் அந்த மனம் தெரியும் இந்த மருந்தில். விழுங்கு என்றார். புலவரே, இதில் ஏதோ தப்பில்லையே. அந்த வெள்ளைக்காரருக்கு ஏற்பட்டது போல எதுவும் ஆகாதே. உப்பு கிப்பு எல்லாம் சரியாகத்தான் போட்டிருக்கிறீர்களே. சரியாகத்தான் போட்டிருக்கிறேன். நீ சாப்பிடலாம் என்றார். ரெடி என்றேன். எனக்குள் ரெடி என்று சொல்லி எனக்குள் யோதி மாறி ஒரு ஆசை இருக்க வேண்டும். என் இள ரத்தம் சாப்பிடத்தான் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அடுத்த நூற்றாண்டில் பழைய சிவாஜி படங்களில் டெலிவிஷனில் பார்க்கலாம் என்ற ஆசை இருந்திருக்க வேண்டும். டாக்டர் 1 2 3 என்று என்ன ஒரே மடக்கில் மருந்தை குடித்தேன். சாப்பிட்டவுடன் புலவரை கேட்டேன். புலவரே, இதில் என்ன சேர்த்திருக்கிறீர்கள்? அமிலமா? முதலில் சற்று சுடும். கொஞ்சம் பொறு. சுடுமா? நைட்ரிக் ஆசிட். முகம் விஷம் பண்ணிக்கொண்டு அப்புறம் அதிலே குளித்தது போல எரிகிறது. கட்டை விரல் வரைக்கும் என்றேன். கொஞ்சம் பொறு என்றார். கொஞ்சம் நேரத்தில் அந்த எரிச்சல் அடங்க ஆரம்பித்து தேசிய கொடி மாதிரி உணர்ந்தேன். மார்பு பக்கம் சூடாய், வயிறு வரை மிதமாய், அப்புறம் கீழே ஜில்லென்று, அப்புறம் அந்த ஜில் கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே ஏறியது. எப்பேற்பட்ட ஜில்! 2 காது நுனிகளிலும் தவிர மற்ற இடங்களில் எல்லாம் பரவியது ஜில். அப்புறம் மருந்து வேலை செய்தது. யா என்று சொல்லி உடம்பை உதறிக்கொண்டேன். அப்புறம் என் கண் சுழன்று என் வார்த்தைகள் முழுவதும் குளற ஆரம்பிக்க பாதங்களுக்கு கீழ் ஒரு விதமாக உணர்ந்தேன். பேச்சு சக்தி வந்ததும் புலவர் தெரிந்தார். சரியான சரக்கு வாத்தியாரே, இன்னும் கொஞ்சம் இருக்கா என்று கேட்டேன். மேலே தேவை இருக்காது. என் நண்பர் இனி நீண்ட காலம் வாழ்வாய் என்றார். டாக்டர் என்று கூப்பிட்டேன். பையா என்று குளிர்ந்த பார்வை போல அவர் சிலிர்த்து கொண்டார். டாக்டர், ஆர் யூ ஆல் ரைட்
என்று கேட்டேன். பையா, எனக்கு புதிதாக பிறந்தது போல இருக்கு. எல்லாம் மாறியது போல தெரிகிறது. எனக்கு கூட. ஆனால் டாக்டர், என்ன? என் இதய துடிப்பு ஒன்றும் குறையவில்லையே என்றேன் மார்பை பிடித்து கொண்டு. இது அவ்வளவு கடினத்தில் நிகழாது, மெதுவாகத்தான் சில வருடங்களில் தெரியும் என்றார் செந்தில்நாதர். புலவரே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மருந்தில் விஷம் இருக்கோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு ஒரு அனுபவம். டாக்டர், பையா, இந்த மருந்து நிச்சயம் வேலை செய்யும். நிச்சயம் 21ஆம் நூற்றாண்டில் நீ, புலவர் 3 பேரும் இருக்கப் போகிறோம். 22ஆம் நூற்றாண்டு, 23ஆம் நூற்றாண்டு என்றேன். வருகிறேன் டாக்டர். புலவரே, விடை பெறுகிறேன் என்று எனக்கு பிடித்த பாடலை பாடிக்கொண்டே கிளம்பினேன். நான் மருந்தை சாப்பிட்டு விட்டேன். அது நிஜமாகவே வேலை செய்யுமா? நான் நீண்ட காலம் வாழ்வேனா? கேள்விக்கெல்லாம் எழும்பின. உங்களுக்கு என்னை போல சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி என்னால் இப்பொழுது செய்ய முடியாது. நேற்று தான் சாப்பிட்டிருக்கிறேன். அதனால் நான் ஒன்று செய்கிறேன். மறுபடியும் இந்த கதையை இந்த பத்திரிகையில் 2069ஆவது வருஷம் மார்ச் மாத இதழில் ஒன்றில் தொடங்குகிறேன். சரியா? இவ்வளோ நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி.